இவருக்கு இதுதான் ஃபர்ஸ்ட் களம். இப்பதான் அவுக்க போறோம். என்ன பண்ண போறாருன்னு தெரியல. அவுத்தாதான் தெரியும். பாப்போம். எந்த மாதிரி எந்த எக்ஸ்பெக்டேஷனும் இல்ல. ஃபர்ஸ்ட் ஆடின்றனால அவுத்தாதான் தெரியும். அவுத்து பாப்போம். நான் மதுரை மாவட்டம் பொட்டப்பனையூர்ல இருந்து வந்திருக்கேன். நான்கடல் கீர்த்தனம்மா பொண்ணு பேசுறேன். நான் இதான் ஃபர்ஸ்ட் வருஷம் அவனியாபுரத்துல என் மாடு வீரா, என் மாடு பேரு. இதான் ஃபர்ஸ்ட் வருஷம் அவுக்குறேன் நான். ஆமா, இது 2வது டோக்கன். கொஞ்சம் சந்தோஷமா தான் இருக்கு. வருஷத்துல முதல் நாள் பொங்கல், தை நாள், அது வந்துட்டு கொஞ்சம் ஹாப்பியா இருக்கும். 4 பேர் முன்னாடி அவுக்குறது, ஒரு ஆணு காட்டி ஒரு பெண்ணு காட்டி ஒரு டிரான்ஸ்ஜெண்டர் அவுக்குனால கொஞ்சம் சந்தோஷமா இருக்குல்ல. அரசு கொஞ்சம் வந்துட்டு மதுரையில வந்துட்டு கொஞ்சம் ஒத்துழைக்கணும். இன்னும் அரசாங்கத்துல வந்துட்டு ஒரு கலெக்டரோ எல்லாருமே சேர்ந்துட்டு ஒரு காவல்துறை எல்லாத்தையும் சிஎம் எல்லாருமே கொஞ்சம் ஒத்துழைச்சாதான் கொஞ்சம் டிரான்ஸ்ஜெண்டருக்கு கொஞ்சம் முன்னுரிமை கிடைக்கும். என் பேர் முத்தலை. எங்க வீட்டுல வந்து இது ஒரு பிள்ளை மாதிரி தானே. எத்தனை ஊர்ல அவுத்தாலும் நம்மளுக்கு இங்க அவனியாபுரம் நம்ம மதுரை திருப்பூர் தொகுதிகள் அவுக்குறது எப்படி இருக்கும்? சூப்பரா இருக்கும் சார். கெத்து சார். இதுதான் டோக்கன் 15 எப்படி கிடைச்சிருச்சா? உடனே கிடைச்சிருச்சுங்க சார். எத்தனாவது மாடா போகுது? 26. உங்க பேரு? பிரியா. எத்தனை வருஷமா அந்த மாடை வளர்த்துறீங்க? நாங்க ஒரு 25 வருஷமா வளர்த்துட்டு இருக்கோம் சார். அண்ணே, நம்ம பெருங்குடினே, மதுரை மாவட்டம் பெருங்குடினே. நம்ம மாடு இன்ன வரைக்கும் 25 வாடி வளர்த்துருக்கோம்னே. அண்ணனே, நம்ம மாட்டு பேர் வெள்ளையன். நம்ம சுந்தரண்ணே, சுந்தரண்ணே அம்மா அண்ணே மாடு, சுந்தரண்ணே மாடு 25 வாடி வளர்த்துருக்கோம். இன்ன வரைக்கும் தோல்வி காணாத மாடு நம்ம மாடு. ஏன்னே உள்ளூர், நம்ம உள்ளூர்னே. இது பெருங்குடி, நம்ம அவனியா வரோம். உள்ளூர்ல கழட்டணும்னு ஒரு ஆசை. வருஷம் நம்ம அவனியா மாடு கழட்டிடுவான். அவனே நம்ம எங்க மாட்டோட பாடு இந்த வெள்ளையனே. வெள்ளையனே பின்னாடி வேதா நிக்குதுண்ணே. 10 மாட்டுல நாங்க வீட்டுல இருந்து ஒரு 11 மணி மாடு கிளம்பி வந்துட்டோம்னே. அம்மா இல்லனே, மாடை கழட்டிட்டு சாப்பாடு எல்லாமே. அண்ணன் 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 அப்படித்தான், அண்ணன் அப்படித்தான், நானும் அண்ணன் 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 நம்ம கேட்போம். ஏமா விரதம் தான். மாடை கழட்டிட்டு மாடை பிடிச்சதுக்கு பண்ணி சாப்பாடு நம்மளுக்கு விரதம் தானே. நம்ம மாடு வெள்ளையே வேதானே. எப்பயுமே கிளம்பி பதறுவோம். வட்டோட்டம் அவனியத்துல மட்டும் நாங்க கழட்டிடுவோம்னே. நாங்க எல்லா ஊர்லயும் அவுத்துட்டோம்னா அவனே வரல மட்டும் எங்க மாட்டை இந்த மாட்டை அவுக்கல. மொத்தம் மாட்டை 5 மாடு கிடக்கு. அதுல இந்த மாடு இன்னும் அவுக்காம கிடந்துச்சு. இந்த வட்டம் நல்லபடியா ஆண்டை முன்னியத்துல நல்ல முன்னுக்கே டோக்கன் கிடந்துச்சு. அதனால இந்த வட்டம் அவுக்கலாம்னு ரொம்ப வெயிட்டிங்ல இருக்கோம். மொத்தம் எங்க கூட மொத்தம் 3 பேர் வந்திருக்கோம். முன்னாடி பையங்க நிக்கிறாங்க. நல்லா ரெடி பண்ணி வச்சிருக்கோம். நல்ல ரிசல்ட் தரும்னு எதிர்பார்க்கிறோம். மாடு பேர் இதுக்கு முன்னாடி சைக்கிள் வாங்கி அழகான சைக்கிள் வாங்கியிருக்கு சார். தங்க காசு வாங்கியிருக்கு, பீரோ வாங்கியிருக்கு. நல்லா பிரைஸ்லாம் நல்லா வாங்கி கொடுத்துருக்கு. இங்கேயும் நல்ல பிரைஸ் வாங்கி கொடுக்கணும்னு எதிர்பார்க்குறோம். மதுரை மாட்டை திருப்பரங்குன்றத்துல வந்திருக்கோம் சார். எம்எல்ஏ மாடு SM சீனியல் செல்வகுமார் சார் மாடு. ஆமா சார், எப்பயுமே பரிசு சாட்டி தான் வைப்போம். 1 லட்ச ரூபா சாட்டி தான் சார் வைப்போம் மாடு. நிறைய மக்கள்கிட்ட பேசு பொருளா இருந்துச்சு. ஆமா சார். காலை வந்து 2 லட்ச ரூபாய் கையில இருக்கா? யார்கிட்ட இருக்காங்க? உள்ள இருக்கவங்க? ஆமா சார், உள்ள இருக்காங்க சார் இருக்காங்க. போய் மாடு பணம் சாட்டி தான் சார் வைப்போம். 2 லட்ச ரூபாய் அடிச்சிருவாங்க. நம்ம கொண்டு போயிடலாமா? மாடு அடிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை சார். மாடு எப்பயுமே நம்பிக்கை தான். மாடு வந்து இதுவரை 100-150 வாடி அவுத்துருக்கான். இது வரைக்கும் ஜெயிச்சுக்கிட்டு தான் இருக்கு. பணம் சாட்டி அவுக்கக்கூடிய மாடு இந்த மாடு. பணம் மாடு மதுரையில, அது திருப்பூர் தொகுதியில இந்த அவனியாபுரத்துல ஜல்லிக்கட்டு நடக்கிறதும் நம்ம காலை இங்க சாட்டி அவுக்குறதும் உங்களுக்கு எப்படி இருக்கு? வேற ஊருக்கு போறதுக்கு இருக்கு எப்படி இருக்கு? மதுரை மண்ணு, மதுரையில இருந்து மாடு அவுக்குறதுக்கு எங்களுக்கு வந்து எங்க மண்ணுல மாடு அவுக்கணும். மதுரை மண்ணில் இத்தனை ஜல்லிக்கட்டு நடந்தாலும் நாங்க அவனியாரத்துல அவுப்போம். ஏன் அவனியாரத்துல அவுக்குறோம்னா நம்ம மண்ணு அவனியாரம்ன்றது ஜல்லிக்கட்டு நம்ம மண்ணு, நம்ம ஊரு. நம்ம ஊர்ல மாடை ஒத்துக்குறோம். அதுக்கப்புறம் எங்க நம்ம மாடை அவுக்கலாம். ஏன்னா பொங்கல், தை திருநாள் வந்து நம்ம ஜல்லிக்கட்டு, நம்ம ஜல்லிக்கட்டுல வந்து அவுக்கணும். அது எங்களோட குறிக்கோள். மாற எங்கேயும் அவுக்க மாட்டோம். மஞ்சிட்டு அவனியாரத்துல அவுப்போம். அவனியாரத்துல அவுத்துட்டு பரிசுக்காக எதிர்பார்த்து நாங்க மாடு அவுக்க மாட்டோம் சார். பரிசு என்ன கொடுத்தாலும் நாங்க எடுத்துக்கிறோம். பரிசு எங்களுக்கு வந்து மாடு ஜெயிக்கணும். மாடு ஜெயிச்சுன்னு ஒரு பேர் இருந்தா போதும். பேருக்காக தான் சார் மாடு வைக்கிறோம்.